ஒவ்வொரு மனிதனும் உடல் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்கணும். அப்பதான் அவர்கள் தாங்கள் எதை நினைக்கிறோமோ அதை போய் அடைய முடியும். ஆசனா செஞ்சோம்னா உடம்பு ரொம்ப எளிதாகும், வலிமையும் கூட எளிதாக இலகுவாக இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமாக இருக்கிறது சூரிய நமஸ்காரம், சன் சல்யூட்டேஷன் சொல்லுவாங்க. அதை இந்த சோலார் சிஸ்டத்துல சூரியன் தான் நடுவாக இருக்குது. சூரியனிடம் இருந்தா எல்லாமே எல்லா சக்திகளையும் எடுத்துக்குது. அதே மாதிரி தான் நம்மளும் சூரிய நமஸ்காரம் பண்ணும்பொழுது அந்த சூரியனில் இருக்கிற எல்லா சக்தியும் நம்ம எடுத்துட்டு அதுல இருந்து தான் நம்மள ரொம்ப எனர்ஜைஸ் ஆகும். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிவி வைக்கணும், ஒரு பெரிய ஆண்டனா வச்சிருந்தாங்க. அந்த ஆண்டனா அங்கிருந்து ரிசீவ் பண்ணி இங்க தெளிவா காமிக்கும். அது ஒரு அலைனா இல்லைன்னா அது கசகசன்னு தெரியும். ஸோ அதை அலைன் பண்ணி பண்றதுக்காக அதை கரெக்டான ஒரு பொசிஷன்ல வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு அலைனா கரெக்டா வச்சிருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த எனர்ஜி இதாகும். அது மாதிரி தான் நம்ம உடம்பையும் கரெக்டாக இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணோம்னா நம்மளுடைய முதுகு தண்டில இருந்து அது கரெக்டா ரிசீவ் பண்ணி நம்ம உடம்பை நல்லா வலிமையாக்கும். பிளஸ் அந்த 7 சக்கராஸ், முக்கியமான நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கராஸையும் அது தூண்டி விடும் போது என்ன ஆகுனா நம்மளுடைய ஃபுல் எனர்ஜிஸ் வரும். நீங்க நல்லா உடல் அமைப்பு நல்லா இருந்து நல்லா வளையும் தன்மையா இருந்து உங்க நேர தியானம் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து செய்ய முடியும்னா நீங்க அந்த மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன், தியானம் இதெல்லாம் பண்ணும் பொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்க நேர இந்த பிரபஞ்சத்திலிருந்து உங்க நேர ஈர்க்க முடியும். ஸோ இங்க இந்த 3 daysல உங்களுக்கு முறையாக அந்த யோகா, தியானம் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படும்.